இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சமாதானத்தை அல்ல பிரிவினையே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் முரண்பாடான ஒரு கருத்தை குறித்து பேசுகிறது போல நமக்கு தோன்றுகிறது. சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டவர், அவர் பிறந்தபொழுது இந்த உலகத்துக்கே சமாதானம் தரும்படியாக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டவர் இங்கே பேசுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இங்கே ஒரு பிரிவினையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதான பிரபுவாக வந்தவர், உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக வந்தவர், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்தவர். இங்கே பேசுகிற இந்த காரியத்தின் அர்த்தம்தான் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பத்தில் ஒருவர் 2 பேர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமானது நம்மை பாவிகளிடமிருந்தும் உலகத்தினிடமிருந்தும் நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 2 பேர் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறும் பொழுது, அவர்களை பாவிகளிடமிருந்து மற்ற தன்னோடு கூட பிறந்த மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்தும், அவர்கள் உலக வாழ்க்கை வாழ்கிறபடியினாலே உலகத்தினிடமிருந்தும் அது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், நேற்று வரையிலும் நம்மோடு கூட இருந்து எல்லா பாவங்களையும் செய்தான், சிரித்தான், அந்த கேலி செய்தான், இந்த காரியத்தை செய்தான், இந்த களியாட்டுகளிலே நம்மோடு கூட இருந்து ரசித்தான், ஆனால் இப்பொழுது அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கிறானே என்று சொல்லி அவர்கள் ஏளனப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் பேசுவார்கள். இருதயத்தை காயப்படுத்தக்கூடியவர்களாக பேசுவார்கள். சில வீடுகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டை விட்டு விரட்டுகிற அளவிற்கும் அத்தனை பிரிவினைகள், பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை வெளிநாட்டில் வேலைக்கு செல்லுகிறேன் என்று சொன்னால் சந்தோஷமாய் அனுப்புகிற, தியாகமாய் அனுப்புகிற எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று சொல்லும் பொழுது அவர்கள் அனுப்ப முடிகிறதில்லை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வரும் பொழுது, பாவிகளிடமிருந்து உலகத்திடமிருந்து நாம் பிரிக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் அறிவிக்கப்படும் பொழுது எதிர்ப்புகள் உண்டாகிறது, பிரிவினைகள் உண்டாகிறது, உபத்திரவங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வேறு எந்த விளம்பரத்தையும் பண்ணி வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் இன்றைக்கு ஜனங்கள் பொறுத்து கொள்ளுகிறார்கள். சத்துரு அந்த காரியத்திற்கு எதிர்வினை ஆற்றுகிறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ சத்தியமோ அறிவிக்கப்படும் பொழுது இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளாக எதிர்ப்புகள் கிளம்புகிறது, பிரிவினைகள் கிளம்புகிறது, உபத்திரவப்படுத்துகிற அளவிற்கு, கொலை செய்கிற அளவிற்கு கூட எழுந்து அவர்கள் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய போதனை நிலையின்படி வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்மை அநேகர் பரிகாசம் பண்ணுவார்கள், நம்மை நிந்திப்பார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் 2 பேர் ஒரு பிரிவாகவும் 3 பேர் ஒரு பிரிவாகவும் இருப்பார்கள். தகப்பனுக்கும் மகனுக்கும், மகனுக்கும் தகப்பனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மாய் மருமகளுக்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் விரோதமாக இந்த காரியங்கள் அவர்கள் யோசித்து செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அநேக பிரச்சனைகள், அநேக பிளவுகள், காரியங்கள் நமக்கு தோன்றலாம். ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவர் என்று சொல்லி வரும்பொழுது, கிறிஸ்து என்று சொல்லி வரும்பொழுது, கிறிஸ்துவா உலகமா, கிறிஸ்துவா மற்ற காரியமா என்பதை நாம் பார்த்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பராமரிக்கிறவராகவும் அவர் பாதுகாக்கிறவராகவும் காணப்படுவார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகிற அந்த பகைப்பினால், அந்த எதிர்ப்பினால், அந்த உபத்திரவத்தினால் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொருவனும் தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா, சத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே.